கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்பு இரட்சகராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இன்ப நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் பெருகிடவது என்ற அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய சியோன் ஊழியங்கள் சார்பாக இணையத வழி வாயிலாக தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டு வருகிற இந்த அடிப்படை வேதாகம வகுப்புல நாம் இன்னைக்கு தியானிக்க போற பாடத்தினுடைய தலைப்பு நியாய தீர்ப்பின் நாள். கடந்த வெள்ளிக்கிழமை சகோதரர் சொன்ன வண்ணமாக நாம் தியானித்த தலைப்பு நரகம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலமும் இந்த நரகம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சுட்டு ஒரு தண்டனை கொடுத்து ஒரு விஷயத்தை திருத்தக்கூடிய ஒரு முறைமையை தேவன் நடத்திட்டு இருக்கிறார் என்று அது சொல்லி இப்படியாக ஒரு பயமுறுத்தலுக்குள்ள ஒரு கஷ்டத்துக்குள்ள இந்த ஜனங்களை கொண்டு போய் மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு காரியம் என்பது நிச்சயமாக சுவிசேஷமே அல்ல. ஏன் அப்படின்னா, நம்ம வாசிக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அன்பான தேவனை ஒரு கொடூரம் உள்ள ஒரு தேவனாக சித்தரித்து அவர் சதா காலமும் அவர்கள் அங்கே வாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இதை தொடர்ந்து அதை வலியுறுத்தும் விதமாக இன்னும் அதை தொடர்ந்து நிறைய அங்க போயிட்டு வந்ததாலாம் அங்க கதைகள் கொடுக்கப்படுகின்றன. அப்ப நமக்கே தெரியுது வேதம் கூறும் நரகம் எது அப்படின்னா, நரகம் ஒண்ணு இருக்கா அப்படின்னா, நரகம்னு ஒண்ணு இருக்கு. அது நரன் கூட்டல் அகம். நரன்னா மனுஷன், அகம்னா உள்ளே. இன்னும் சொல்லப்போனா பாதத்திற்கு கீழே ஆழம், பாதாளம். அதாவது மனிதன் இறந்த பின்பாக அவன் செல்லக்கூடிய இடம், அகத்தே இருக்கக்கூடிய ஒரு இடம், கல்லறை, அவ்வளவுதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில மரித்த அத்தனை பேரும் அவர்கள் மீண்டும் ஜீவனை பெற்று அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை அடைய போகிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, நரகம் இல்லை அப்படின்னா பாவம் செஞ்சவங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை பிரதர் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அப்ப இந்த பூமியில பாவம் செஞ்சவங்களுக்கு தண்டனையே கிடையாதா, ஒரு நியாய தீர்ப்பே கிடையாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இருக்கு. அந்த நியாய தீர்ப்பு அல்லது அந்த நியாய தீர்ப்பின் நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்க்க போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிற மதங்கள்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நியாய தீர்ப்பு குறிச்சு அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க செய்த பாவத்துக்கு அவங்க சாமி என்ன பண்ணிரும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, கண்ணை குத்திரும், இல்ல ஆளை காலி பண்ணிரும், அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சாமியார்கள் ஜனங்களை வழி நடத்துறதெல்லாம் பார்க்கணும். எப்படி பரிகாரம் என்னன்னா, காக்காய்க்கு சோறு வைக்கிறது, குருவிக்கு குழம்பு ஊத்துறது, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு செய்து அவங்க தங்கள் பாவத்திற்கு பரிகாரம் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கணும். இல்லாட்டின்னா அவங்க சாமி என்ன பண்ணிடும் அப்படின்னா கொன்னுரும். இது இன்னும் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அங்க நிலவரத்தை பார்க்கும். கிறிஸ்துவ மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் நரகம். அவர் எண்ணெய் சட்டியில போட்டு சதா காலம் என்ன பண்ணிட்டு இருப்பார், வாட்டிட்டு இருப்பார். அதை நம்ம போன வாரம் நம்ம பார்த்துட்டோம், அது என்ன ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நாம நினைக்கிற மாதிரியான ஒரு காரியம் இல்லை அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் டே எப்படி இருக்கும், அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவா நியாய தீர்ப்பு அப்படின்னு சொன்னாலே ஒரு சின்ன ஒரு பயம்
எல்லாருக்குள்ளயும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா என்ன நடக்குமோ, என்ன தண்டனை தந்துருவாரோ, சிலர் தண்டனை கூட என்ன பண்றதுல பயப்படுறது இல்ல. ஆனா செஞ்ச தப்ப எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டா என்ன பண்றது? இதுக்கு தான் ரொம்ப என்ன பண்றாங்க, தண்டனை கூட எவ்வளவு கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கிறோம், வாங்கிக்கிறோம். ஆனா நாங்க செஞ்சதை மட்டும் எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணிடாதீங்க, சொல்லிடாதீங்க அப்படின்ற லெவலுக்குலாம் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்ப நாமளே பாக்குறோம், நம்முடைய கேஸ் கோர்ட்ல இன்னைக்கு தீர்ப்பு, இன்னைக்கு தான் இறுதி தீர்ப்பு அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப ஜாலியாவா இருப்போம். என்ன தீர்ப்பு வருமோ, எப்படி வருமோ, சாதகமா வருமோ, பாதகமாக வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க மாட்டோமா? அது போல இந்த நியாய தீர்ப்பின் நாளை குறித்து அநேக கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு விதமான கலக்கம், ஒரு பயம் இருக்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நியாய தீர்ப்பின் நாள் எப்படி இருக்கும்? அது நாம நினைக்கிற மாதிரி ஒரு பயந்து நடுங்குற மாதிரியான ஒரு நாளா இருக்குமா? அதுல நமக்கு எப்பேற்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கும்? கிடைக்குமா? கிடைக்காதா? இந்த மாதிரி அநேக கேள்விகளோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த நியாய தீர்ப்பின் நாள் குறிச்சு என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இப்ப நாம நினைக்கிறோம் இந்த மாதிரி அது ரொம்பவும் ஒரு கடினமான ஒரு காலப்பகுதியா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, செஞ்ச பாவங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல அப்படின்னு இருக்கும்போது, எப்பேற்பட்ட இப்ப நாட் ஒன்லி கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பண்ணணும்னா நியாயம் தீர்க்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், அது என்ன பண்ண போறார் அப்படின்றது நம்ம இப்ப வேதத்துல இருந்து தியானிக்க போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நாம இப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வேத வசனம் எப்படி தெரியுமா சொல்லுது? முற்றிலும் அது ஒரு வேறொரு டைமென்ஷன்ல இந்த வசனம் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தருது. நம்ம வாசிக்கலாம். 96வது சங்கீதம் 11 மற்றும் 12வது வசனம் வாசிக்கலாம். 96ஆம் சங்கீதம் 11 மற்றும் 12ஆம் வசனங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாக்கி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லுகிறது. அப்படின்னா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் வந்துட்டாலே, அவர் நியாயம் தீர்க்க வராருனாலே இந்த பூமி என்ன ஆயிரும்னா பூரிப்பாயிரும், ரொம்ப சந்தோஷப்படுமா. அதனால்தான் வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது பாரு. ஏன்னா அவர் வரார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வரார். அவர் எப்படி நியாயம் தீர்ப்பாராமா? இந்த பூலோகத்தை, ஒட்டுமொத்த பூமியையும் பூலோகத்தையும் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இதத்தான் எப்படி அப்படின்றத இந்த பாடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க. இந்த வசனத்தை மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். அவர் எப்படி நியாயம் தீர்க்க போறாருன்னு வசனம் சொல்லுதுன்னா, அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது அன்புக்குரிய சார். அப்படின்னா இந்த நியாயத்திற்கு அவர் வருகிறார் அப்படின்னா யார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 17வது அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அன்புக்குரிய சொல்லே, அவர் நம்ம பார்த்தோம் சங்கீத புஸ்தகத்துல 96 சங்கீத 13ல அவர் பூமியை நியாயம் தீர்க்க வர்றான்னு பார்த்தோம்.
அப்படின்னா நியாயம் தீர்க்கக்கூடிய காலப்பகுதி எவ்வளவு நாள் இருக்கும்? அநேக நாள் இருந்து இந்த நியாயத்தை தீர்த்துட்டே இருப்பாரா? இல்லாட்டினா ஒரு நாள்ல பர்டிகுலரா எல்லாரும் நியாயம் தீர்த்துருவாரா? இல்லாட்டினா ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட் அடுத்து இந்த செக்மெண்ட் ஒவ்வொருத்தரையா நியாயம் தீர்ப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்று சொல்றார். அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம். என்ன வசனம் அப்படின்னா, இது நல்லா தெரியும், மனுஷனை மரித்தோர்லிருந்து எழுப்பினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார்னா, அந்த மரித்தோர்லிருந்து எழுந்த அந்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 17வது அதிகாரம் 30வது வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தாரா, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் அவர் என்ன பண்றாராம், கட்டளை எடுக்கிறார். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா, இப்போ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளை எடுக்கிறார்னா இல்ல. ஏன்னா அடுத்து அதான் அந்த வசனம் சொல்லுது, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதில் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு இந்த பூலோகத்தை நீதியா நியாயம் தீர்ப்பார். அப்படின்னா மனம் திரும்புதல்ன்றது அந்த நாளுல அவர் நடத்த போறார். அங்கதான் என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு நியாய தீர்ப்பு நடக்க போகுது அப்படின்றது இந்த வசனம் சொல்லுது. இப்ப அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தாருன்னா என்னன்னா, இப்போ நமக்கு முன்னாடி வாழக்கூடிய காலம், நமக்கு முன்னாடி இருந்த காலங்கள் எல்லாம் யார் தேவன், யார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துன்னு அநேகர் அறியாமையில இருந்த ஒரு காலங்களாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த அறியாமையுள்ள காலங்களை தேவன் எப்படி இருக்கிறாரா, காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப, இப்பொழுதோனா எது அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்லுது, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அந்த நாள்ல எங்கும் உள்ள மனுஷர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளை எடுக்கிறார். இதை இன்னும் நம்ம தெளிவா இப்போ வரக்கூடிய இன்னும் சில வசனங்கள்ல நாம என்ன பண்ண போறோம்னா புரிஞ்சுக்க போறோம். முதல் விஷயம், தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, பிதாவாகிய தேவன் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு இந்த பூமியை நியாயம் தீர்க்க போறார். அந்த மனுஷன் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா எத்தனை நாள்ல நியாயம் தீர்க்க போறார் அப்படின்னா என்ன சொல்லுது, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஒரு நாள் எது அப்படின்னு நம்ம ஏற்கனவே முதல் வகுப்புலயே நம்ம பார்த்தோம். 2 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது, வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, 1000 வருஷம் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஒரு நாள், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவருடைய ராஜ்யம் அங்கதான் பூலோகம் உள்ள அனைத்து ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளை எடுக்கிறார்னு பார்க்கிறோம். அந்த ஒரு நாள் எதுனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய 1000 வருட அரசாட்சி. அதனால்தான் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே தான் ஏசாயா புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 4வது வசனம், வாசிக்கலாம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று தீர்க்க தரிசனமாக சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு அதுலயே நம்ம பார்க்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம்.
2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அவருடைய நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ வானங்கள் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய மத உலகம், இந்த சாத்தானுடைய அரசாட்சி. பூதங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பார்க்கக்கூடியது இந்த பூமி இருக்கக்கூடிய அந்த 4 நிலைகள், அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். இது எல்லாமே என்ன ஆயிரும்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் நம்ம வாசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா அந்த ஒரு நாள் என்றது ஒரு சிங்கிள் டே கிடையாது. ஏன் அப்படின்னா பிராக்டிக்கலாவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சிங்கிள் டேல ஒட்டுமொத்த பூலோகத்தையும் நியாயம் தீர்க்க முடியுமான்னு நிச்சயமா முடியாது. சோ அததான் நமக்கு தீர்க்க தரிசனமாக என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த நாள் நமக்கு ஒரு நாள் தான். ஆனா கர்த்தருக்கு ஒரு நாள்ன்றது 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதுன்றத காரியத்தை நீங்கள் மறக்க வேண்டாம் என்று எழுதுறார். அப்படின்னா நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய முழு அதிகாரமும் இப்ப யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவன் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். இதைத்தான் ஆண்டவரே சொல்றார். யோவான் 5:22 வாசிக்கலாம். யோவான் 5:22 அன்றியும் பிதாவை கனப்பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனப்பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் பிதாவானவர் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று நாம் இங்க பார்க்கிறோம். சரி, ரைட். இப்போ அவருடைய நியாய தீர்ப்பினால் தொடங்குது, அந்த 1000 வருட அரசாட்சி துவங்குது இந்த பூமியில அப்படின்னு சொன்னா, இப்போ எல்லாருக்கும் தனித்தனியான ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பாரா? எல்லாரும் தனித்தனியா அவங்கள டீல் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா, இப்போ எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பாவம் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ தீர்ப்பு எப்படிதான் கொடுக்கணும்னா எல்லாருக்குமே ஒரே விதமான தீர்ப்பு தான் என்ன பண்ண வேண்டியிருக்கும், கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, 2 நாளாம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 36வது வசனம், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே அப்படின்னு சொல்லுது. ஏன்னா பாவம் செய்யாதவங்க இந்த பூமியில யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னு வேதாக வசனம் சொல்லுது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் கூட ரோமர் புஸ்தகத்துல பாக்குறோம். ரோமர் 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். ரோமர் 3:10 முதல், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய 1000 வருட அரசாட்சியில ராஜ்யத்துல இப்ப என்ன பண்ண போறாருன்னா, எல்லாருக்கும் ஒரே விதமான நியாய தீர்ப்பு அவர் கொடுக்கறதா இருந்தா, இப்ப அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த வசனம் எங்கதான் நிறைவேற போகுது அப்படின்னா, அவருடைய அந்த நாள், நியாய தீர்ப்பின் நாள்ல தான் நிறைவேறும். அவருடைய ராஜ்யம் அந்த 1000 அரசாட்சியில தான் நிறைவேற போகுது. ஏன்னா முதலாவது அவர்கள் எல்லாருமே மரணத்திலிருந்து இப்ப என்ன பண்ணப்படணும்னா ரட்சிக்கப்படணும். அடுத்து பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுறதுக்கு அவர்கள் எதை கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தை அறிகிற அறிவை அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால்தான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கோர்ட்ல ஒரு குற்றவாளி நிக்கிறாரு.
அவர் செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. இப்ப இவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா எந்த மெத்தட்ல, எந்த அடிப்படையில அவருக்கு தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தரை குத்தி கொலை பண்ணிட்டாரு, அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டது. நல்லா பிளான் பண்ணி யோசிச்சு வேணும்னே அந்த குற்றத்தை அவர் நிகழ்த்தி இருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒருவேளை அந்த குற்றவாளிக்கு அந்த நீதிபதி ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எந்த அடிப்படையில் கொடுப்பார்? நீங்க இந்த மாதிரி கொலை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நாங்க தூக்குல உங்களை போடணும்னு நான் உத்தரவிடுறேன் அப்படின்னு சொல்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல மாட்டார். எந்த அடிப்படையில அவர் அந்த ஒரு தண்டனை கொடுக்கணும் அல்லது அந்த நீதி செலுத்தணும் அப்படின்னா இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவின்படி ஏதாவது ஒரு பிரிவு இருக்கும். ஏன்னா அநேக தண்டனை சட்டங்கள் இருக்கு, சட்ட திட்டங்கள். அப்போ அவரு அந்த சட்டத்தின்படிதான் இப்போ இவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த தீர்ப்பு கொடுக்க முடியும். இபிகோ 302வது செக்ஷன் படி இபிகோ இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம், இந்த பிரிவின்படி நான் உனக்கு வந்து இந்த ஒரு தண்டனை கொடுக்கிறேன் அப்படின்னு தான் அந்த நீதிபதி சொல்ல முடியும். அது போல இப்போ ஒட்டுமொத்த பூமிக்கும் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா எதன் அடிப்படையில தான் கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனத்துல இருக்கிற சத்தியத்தின் அடிப்படையில் தான் கொடுக்க முடியும். அதனாலதான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா எல்லா மனுஷரும் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படணும், அடுத்த அத்தனை பேரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அவங்க அடையணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா ஒரு பெரிய நியாய தீர்ப்பு அவங்களுக்கு கொடுக்க போறார். இதத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே அவர் பேசியிருந்தார். இதை நம்ம அநேக தடவை படிச்சிருப்போம் இந்த வசனம், ஆனாலும் சரியா புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. வாசிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 47வது வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயத்தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். எப்படி சொல்றாருன்னா ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போயிட்டார்னா அவனை நான் நியாயம் தீர்க்கிறது இல்ல, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்கவே வந்தேன்றார். அதாவது அவருடைய முதலாம் வருகையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அவர் தன்னைத்தானே பலியாக கொடுத்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ரட்சிப்பதற்கான ஒரு காரியத்தை அவர் வந்து என்ன செய்து வைக்கணும். அப்போ என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனா முதலாம் வருகையில அவர் என்ன சொல்றாருன்னு இப்ப அவனை நான் என்ன பண்ண போறது இல்ல, நியாயம் தீர்க்க போறது இல்ல. இப்ப அடுத்த வசனம் வாசிக்கலாம். 48வது வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று சொல்கிறார். அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரும்போது அவர் நியாயம் தீர்ப்பதற்காக வரல, அவர் ரட்சிப்பதற்காக வந்தார். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நான் சொன்ன வசனத்தின்படி அவனை நியாயம் தீர்ப்பேன். இப்ப இல்ல, எப்போ அப்படின்னா கடைசி நாள். அதுவும் மறுபடியும் இங்கே என்ன சொல்றாருன்னா அந்த நாளை குறித்து பேசுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதேதான் யோவான் 3:17 நம்ம வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்ப முதலாம் வருகையினுடைய நோக்கம் என்னன்னா உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் அங்க தன்னைத்தானே சிலுவையில என்னவாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா ஈடுபலியாக அவர் ஒப்பு கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஒப்பு கொடுத்ததன் பிற்பாடு அவர் 2ஆம் வருகையில வந்து அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் வசனத்தின்படி, அதனால்தான் நம்ம முதல் வசனம் என்ன பார்த்தோம், அவர் இந்த பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வசனம் 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அது ஒரு பாட்டு. 2வது சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நடக்கணும்,
அதுக்காக தான் முதல் வருகையில வந்துட்டு போயிருந்தார். இப்போ இரண்டாம் வருகையில வந்து எல்லா மனுஷரையும் இப்ப என்ன பண்ணணும்னா ரட்சிக்கணும் அப்படின்னா, முதலாவது எதுல இருந்து ரட்சிக்கணும்னா, அவங்களை மரணத்திலிருந்து ரட்சிக்கணும். அதுக்கு ஒரு சாம்பிள் தான் யாரு உயிர்த்தெழுப்பினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லறையில வைத்து 4 நாள் ஆன அந்த அவருடைய அருமை சிநேகிதன் லாசருவை அவர் என்ன பண்ணினார்? உயிர்த்தெழுப்பினதாக நம்ம பார்க்கிறோம். சோ இதத்தான் ஆண்டவரும் சொல்லியிருந்தார். இப்ப என்ன பண்ண போற அவருடைய அந்த நாள், நியாய தீர்ப்பு நாளுடைய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 28வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபர்ஸ்ட் அவர் செய்ய போறது என்னன்னா, பிரேத குழியில் உள்ள அனைவரையுமே அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா, பேர் சொல்லி அழைத்து அவர்களை உயிர்த்தெழுப்ப வைக்க போறார். அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எப்படி லாசருவே வெளியே வா அப்படின்ற சத்தம் கேட்டதோ, அது போல பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இதேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி எழுதுறாருன்னா, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே, பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஜென்ம பாவம், அதாவது ஆதாமுடைய சந்ததியாக இருக்கிறதுனால, இப்போ பிறக்கும் போதே அது என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தான்னு சொல்ற மாதிரி பிறந்த அனைவருமே மரிக்கிறது நிச்சயம். அதனாலதான் இந்த வசனம் சொல்ல, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் ஒவ்வொருத்தரா என்ன ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்து வருவாங்க. அதனால்தான் இன்னொரு இடத்துல கூட வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்து இருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று தேவனிடத்தில் இவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் சொல்றார். அப்போ மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் முதலாவது அவருடைய ராஜ்யத்தில் அந்த நியாயத்தீர்ப்பின் நாள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. இன்னும் கூட பாக்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை தண்ணியில மரிச்சவங்க, எல்லா விஷயத்திலயும் மரிச்சவங்க எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா உயிர்த்தெழுந்து வந்துருவாங்க அப்படின்றது இந்த வசனம் சொல்லுது. ஆனா இதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, வாசிக்கலாம் 12வது வசனம். 12ஆம் வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அப்படின்னா இந்த புஸ்தகங்கள் திறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மரித்தோர் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்பளித்தார்கள். தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்படின்னா புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நாம வச்சிருக்கோம் இல்லையா வேதாகமம், இதுக்கு என்ன பேர் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா புஸ்தகங்கள்ன்றதுதான் பேரு. பைபிள் அப்படின்னாலே கிரேக்க வார்த்தை பிப்ளோஸ் அப்படின்ற வார்த்தையில இருந்ததுதான் பைபிள். பிப்ளோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேற ஒண்ணும் இல்ல, புஸ்தகங்கள்னு அர்த்தம். ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார் முதலாம் வருகையில, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் என்ன பண்ணும்,
நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படின்னா இப்போ அத்தனை பேரையும் உயிரோடு எழுப்பி இந்த புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை அவங்களுக்கு என்ன பண்ண போறார்? அவங்களுக்கு எடுத்து கொடுக்க போறார். அவங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய சத்தியத்தை அவர்களுக்கு என்ன பண்ண போறார்? சொல்லி அவங்களுக்கு எது சரி, எது தவறு அப்படின்றத அவர் என்ன பண்ண போறாருன்னா, அங்க சொல்லிக் கொடுக்க போறார் அன்புக்குரிய சகோதரர்களே. அதுக்கப்புறம் அவர்கள் நன்மை செய்தால் அவர்கள் ஜீவனோடு இருப்பார்கள். அவர்கள் அந்த ஒரு சத்தியத்தை அறிந்த பின்பும் அவர்கள் தவறு செய்தால் மீண்டும் ஒரு தடவை அவங்க என்ன ஆயிருவாங்கன்னா மரித்து விடுவார்கள். இதுதான் அவருடைய ராஜ்யத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்க போற நியாயத்தீர்ப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அன்னைக்கு ராஜ்யத்துல எல்லாரும் எழுப்பி அவருடைய சத்தியத்தை அவர் கொடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள், ஏன்னா இன்னைக்கு சட்ட புஸ்தகமே இதுதான். இன்னைக்கு வேதம் தான் சட்ட புஸ்தகம். ராஜ்யத்துல இதுதான் சட்ட புஸ்தகமாக இருக்க போகுது. ஆனா இன்னைக்கு சட்ட புஸ்தகங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக அது வடிவமைக்கப்பட்டது. உதாரணத்துக்கு நம்ம நாடுகள்ல மதுபானம் அருந்துறது தவறு. ஆனா வெளிநாடுகள்ல மதுபானங்கள் ரொம்ப சாதாரணமா அருந்தக்கூடிய ஒரு இடங்கள்லாம் உண்டு. அவங்க சட்டம் அதை ஆமோதிக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சந்தன மரம் வெட்டுறது தப்பு. கேரளால என்ன பண்ணலாம், வெட்டலாம். அதுக்காக போய் வெட்டிடாது. சரிங்களா? இந்த மாதிரி இங்க எச்சி துப்பலாம், அங்க எச்சி துப்ப முடியாது. இப்படி ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் விதமாக ஒரே ஒரு தவறை ஒரு தேசம் செய்ய சொல்லுது, ஒரு தவறை ஒரு தேசம் செய்ய வேணாம். அது அவங்க லிமிடேஷன்ஸ் அப்படி வச்சிருக்கிறாங்க. அப்போ இடத்துக்கு இடம், நேரத்துக்கு நேரம், சூழ்நிலைக்கு சூழ்நிலை, நாட்டுக்கு நாடு, இப்ப இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா வேறுபடுத்தி காமிச்சுட்டு. இரண்டாவது எப்ப இருந்து அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, நம்ம தான் பாக்குறோம் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போலன்னா, ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து இந்த உலகம் ஃபுல்லா எப்பேற்பட்ட ஒரு நடைமுறையில அவங்க வாழ்ந்திருப்பாங்கன்னு பாருங்க. ஒரு சில இடங்கள் எல்லாம் எந்த சட்டத்திட்டமே இல்லாம வாழ்ந்திருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில முதலாவது இவங்களை உயிர்த்தெழுப்புனா இவங்களுக்கு என்ன சொல்லி தரணும்னா, எது நன்மை எது தீமைன்னு என்ன பண்ணணும்னா சரி. அதனாலதான் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை குறிச்சு எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவர் எப்படிதான் நியாயம் தீர்க்க போறார் அப்படின்னா, அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா இன்னும் கூட ஏசாயா புஸ்தகத்தில் ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகர்ந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்த யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்த தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். ஆமா, அன்புக்குரிய சரஸ்வதியிலே அவர் எப்படி நியாயம் தீர்க்கிறது இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னா, அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்வார் என்று சொல்லப்பட்டு. அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றது உண்டு. என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஏசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கலைனாலே நரகம் தான். நீங்க என்ன ரட்சிக்கப்பட மாட்டீங்க. நான் அடிக்கடி யாரையாவது ஒருத்தரை பார்த்தா என்ன கேட்கறது உண்டுன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்லாம் கேட்கறது உண்டு. அப்படின்னா இப்ப பாருங்க, ராஜ்யத்துல அலெக்சாண்டர் உயிர்த்தெழுந்து வர்றார். அலெக்சாண்டர் யாருன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு இந்த பூமியில முன்னாடி பிறந்த ஒரு அரசன். அவன் அந்த ராஜா உயிர்த்தெழுந்து வரும்போது, என்னை தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டா அவன் என்ன பதில் சொல்லுவான்? ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை தெரியுமா அப்படின்னு. இல்ல ஆண்டவரே தெரியாது. இப்போ யதார்த்தம் என்ன? இப்ப ஆண்டவர் அவர்கிட்ட மறுமொழி கொடுக்கறதா என்ன கொடுக்கணும்? தெரிஞ்சுக்கோ, இனிமேலாவது என்ன பண்ணிக்கோ, தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு தான் இவர் என்ன பண்ணணும்னா, அவருக்கு தேவையான ஒரு சத்தியத்தை என்ன பண்ண வேண்டியிருக்கும், கொடுக்க வேண்டியிருக்கும்.
அதனாலதான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவார்? தீர்ப்பு செய்வார் என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் கூட பார்க்கும்போது ஏசாயா 11:5 அதிலே வாசிக்கலாம். அடுத்த வசனம் 5ஆம் வசனம். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமா இருக்கும். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியமாக இருக்கும். மறுபடியும் பாருங்க, சத்தியம் சத்தியம்னே வச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த சத்தியம், இந்த ஒரு காரியங்கள் இப்ப யாருக்கு தான் கிடைச்சிட்டு இருக்குன்னு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா நம்முடைய அன்பு சொந்தக்காரங்க கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கே இது இந்த மாதிரியான சத்தியங்கள் முழுமையாக அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சானா இன்னும் இல்ல. இப்ப நமக்கு தான் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? வெளிப்படுத்திருக்கார். அப்படின்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், கிறிஸ்துவ மண்டலத்தை பொறுத்த வரைக்குமே இந்த சத்தியமானது இன்னும் அவங்களுக்கு என்ன பண்ணலன்னா வெளிப்படுத்தப்படல. தேவன் நமக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ ஏன் அப்படின்னா, இவங்க அத்தனை பேரும் எங்கதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா படிக்கிறாங்க, வசனத்தை படிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை புரிஞ்சு நடப்பாரு இன்னைக்கு யாரும் இல்லை, அன்புக்குரிய சோர்ஸ். சோ ஆனா அவருடைய ராஜ்யத்துல அவர் அத்தனை பேரையும் உயிரோடு எழுப்பி அவர் சத்திய புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? இந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடிய, அதனாலதான் பாக்குறோம் யோவான் 17:17 உங்களுடைய வசனமே சத்தியம் அப்படின்னு பாக்குறோம். இந்த சத்தியத்தை அனைவருக்கும் அவர் என்ன பண்ண போறாருன்னு சொல்ல போறாரு. ஏசாயா 26:9 வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் இந்த பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் எதை கத்துக்குவாங்களாம்? நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்படின்னா நீதி அநீதி எதன் மூலியமா தான் ஒருத்தருக்கு தெரிய வரும்னா, வேதத்துல இருக்கக்கூடிய சத்தியத்தின் மூலியமா, வசனத்தின் மூலியமா தெரியும். அந்த வசனமே சத்தியம் அப்படின்றத பார்க்கணும். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், அடிக்கடி நம்ம சொல்றது உண்டு, என்னன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. அப்போ சத்தியம் எதுல இருந்து விடுதலையாகும்னா, அசத்தியமான நம்பிக்கைகள் இருந்து, விசுவாசத்துல இருந்து, போதனைகள் இருந்து நம்மளை விடுதலையா. ஏன் அப்படின்னா அந்த கிங்டம், அந்த ராஜ்யம் எப்படி இருக்கிற ஒரு நீதி உள்ள அரசாட்சியான ஒரு ராஜ்யமா இருக்கு. ஆனா இன்னைக்கு நீதி இருக்குதா? இன்னைக்கு நீதி கொடுக்கக்கூடிய இடத்துலயும் நீதி இருக்குதா? நீதிமன்றத்துல இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதி ஸ்தலத்துல இருக்குதான்னு கேட்டா, அன்னைக்கே சாலமோன் ஞானி எழுதி வச்சுட்டு போயிட்டார். வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. சூரியன் கீழே நியாயஸ்தலத்தை பார்த்தேன், அங்க அநியாயம் தான் இருந்தது. நீதி ஸ்தலத்தை பார்த்தா அது அங்க அநீதி இருந்தது. இன்னைக்கு யாருக்கு நீதி கிடைக்கும் தெரியுமா? யார் நிதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீதி கிடைக்கும். அந்த ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு எல்லா சூழ்நிலைகளும் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 பேதுரு 3:13 வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின் படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பேதுரும் என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா உலக ஜனங்களும் உயிர் தெழுப்பின பின்னாடி அவங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். ஏன்னா செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறார், மீண்டும் ஒரு வாய்ப்பு. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் அந்த பூமியில வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு? மரிச்சிருக்கிறார். இப்போ செகண்ட் சான்ஸ் கொடுக்கும்போது அதுவே ரொம்ப, இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் திருப்பி கொடுத்துறாரு. நம்ம அதைத்தான் நம்ம பார்த்தோம். 3வது உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்க ஒரு மிலிட்டரி இருக்க போறதுல, போலீஸ் ஸ்டேஷன் இருக்க போறதுல, கோர்ட் இருக்க போறதுல, ஹாஸ்பிட்டல் இருக்க போறதுல, அத்தனை பேருக்கும் வீடு, அத்தனை பேருக்கும் வேலை,
எல்லா சுகங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ராஜ்யமாக அது இருக்க போகுது. அதனாலதான் சிம்பிளா ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டார். ஜெபம் பண்ணும்போது எதை பத்தி மட்டும் கேளுங்க அப்படின்ட்டாரு. ராஜ்யம் வருவதாக, அவ்வளவுதான். சோ இப்போ அந்த பூமியில இந்த மாதிரி அத்தனை பேருக்கும் ஒரு சத்தியத்தை அவரு சொல்லி கொடுத்த போது இந்த பூமி எப்படி இருக்குமாமா? வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் எப்படி ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா இருக்கோ கடல்ல, அது மாதிரி அவருடைய ராஜ்யம் அந்த நியாய தீர்ப்பின் நாள்ல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைஞ்சிருக்கும். அப்போ உயிர்த்தெழுந்து வரக்கூடிய யாருக்குமே இவர் தான் தேவன் அப்படின்னு என்ன பண்ண தேவையில்லைன்னா யாருமே போதிக்க வேண்டியதில்லை. அவங்க அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைஞ்சிருப்பாங்க. இன்னும் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, ஏசாயா 25வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய வாசிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. சகல ஜனங்களின் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே, சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளை மூடியிருந்த மூடலையும் இந்த மலையிலே மலை அப்படின்னாலே என்னன்னா ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. நம்ம 5ஆம் உலக பேரரசுன்னு ஒரு பாடம் பார்த்தோம் இல்லையா? சோ அந்த மலை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய மோதினோ கல்லு என்றால் பெரிய பர்வதம் ஆயிடுச்சு அப்படின்னு பாக்குறது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்துல அவரு சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் அவர் அகற்றி போடுவார். இப்ப முக்காடு போடுறாங்கல்ல, இந்த முகத்தை மறைச்சுக்கிறாங்கல்ல. எதுக்காக முகத்தை இப்ப கைது பண்ணும்போது அநேக குற்றவாளிகள் என்ன பண்றாங்க? அந்த முகத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? மறைச்சுக்கிறாங்க. அப்படின்னா அது வெக்கப்படக்கூடிய ஒரு காரியம். சோ இந்த மாதிரியாக ஒரு பாவத்தினுடைய காரணமாக இருக்கக்கூடிய இந்த வெக்கம்ன்ற ஒரு விஷயமே எங்க இருக்காது அப்படின்னா அவருடைய ராஜ்யத்தில் இருக்காது. அன்பு கிறிஸ்து அவர் மரணத்தை என்ன பண்ணுவார்? ஜெயமாக விழுங்குவார். ஏன்னா மரணத்திலிருந்து தான் அத்தனை பேரும் இப்ப என்ன பண்ணிருக்கிறார்? அவர் உயிர் தெளிப்பு இருக்கிறார். அப்ப என்ன சொல்லுவாங்களாமா? இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவர் கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பாக்குறோம், செவிடர் புஸ்தகங்களின் வசனங்களை கேட்பார்கள், குருடனு கண்கள் இருளுக்கும் அந்த காலத்துக்கு நீங்க என்ன ஆகும்? பார்வை அடையும் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, ராஜ்யம் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஜனங்கள் எல்லாரும் எப்படி அவங்க அந்த ஒரு ராஜ்யத்துல அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமாமா? வாசிக்கலாம். ஏசாயா 2வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் புறப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து என்ன சொல்லுவாங்களாமா? வாங்க, நம்ம அவருடைய ஆலயத்துக்கு போவோம், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள. அதனால்தான் நம்ம நினைக்கிற மாதிரி நியாய தீர்ப்பு நாள்ன்றது ஒரு பயந்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக என்று நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 96. அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அவரு நியாயம் தீர்க்க போறாரு. ஏன் அப்படின்னா நியாயம் தீர்க்கன்னா என்ன? எல்லாரும் உயிர் தெளிப்பி அவர் வேதத்தையும் அவருடைய வசனத்தையும்
அவருடைய சத்தியத்தையும் என்ன பண்ண போறாருன்னா அந்த ஜனங்களுக்கு கொடுக்க போறாரு. இப்போ கொடுத்துட்டு இனிமே நீ சரியா நடப்பியாப்பா அப்படின்னு கேட்டா எல்லா ஜனங்களையும் என்ன சொல்லுவாங்க? அதான் பாக்குறோம். வாங்க அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார். அப்படி நடப்பாங்க. அப்பதான் இந்த வசனம் அப்ப அப்ளை ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 5வது அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்பொழுது நன்மை செய்தவர்கள், இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்ததுக்கு பின்பாக, அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படியா. அப்படின்னா ஆக்கினை அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு ஜட்ஜ்மெண்ட் தான். அதாவது என்ன அப்படின்னா அந்த நீதியுள்ள தேசத்திலும் பேர்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு நாட்களிலும் இந்த மனுஷன் ஒரு சிலர் எவ்வளவு தயை செய்தாலும் அவன் நீதியை கற்றுக்கொள்ளாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட சில வகுப்பாருக்கு வாய்ப்பு உண்டு. அதனாலதான் இதையும் தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா தெரியப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 26வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். அன்புக்குரிய சோர்களே, இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருந்தோம், திருப்பி அவருக்கு உயிர் கொடுத்திருந்தோம், இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களை திருப்பி கொடுத்திருந்தாலும் வசனம் என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் அவன் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். அப்படின்னா அங்க கூட கடைசியாக இந்த சாத்தானுடைய சோதனையில ஒரு சிலர் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுந்து போயிடுவாங்க அப்படின்றது பார்க்கணும். ஒரு சிலர், வெரி ஃபியூ. அப்போ இப்போ விழுந்து போனவங்களுக்கு இப்ப வசனம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அப்பொழுது தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படியாக. அப்படின்னா இவங்களுக்கு என்ன ஆக்கினை அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை இறந்து போயிடுவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் மரணம். இப்ப நம்ம மரிக்கிறது பேரு முதல் மரணம். ராஜ்யத்துல உலக ஜனங்கள், ஏன் இன்னும் சில கிறிஸ்தவ ஜனங்கள் கூட வந்து ஒருவேளை அவங்க நீதி உள்ள தேசத்திலும் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாது போனாங்கன்னா மறுபடியும் இன்னொரு தடவை இறந்துருவாங்க. அப்போ கூட நரகம் இல்லை அன்புக்குரிய சகோதரிகளே. அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் மற்றும் இந்த மாதிரி நீதியுள்ள தேசத்திலும் அநியாயம் செய்யக்கூடியவங்களுக்கும் மறுபடியும் இவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா மரணத்துக்குள்ள போயிடுவாங்க. இந்த மரணத்துக்கு பேர் என்ன அப்படின்னா இரண்டாம் மரணம். சோ மறுபடியும் அவங்க என்னன்னாலும் இனிமே அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா எழுந்து வரவே முடியாது. சோ இப்பேற்பட்ட ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பெரிதான ஒரு நியாய தீர்ப்பு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 1000 வருட அரசாட்சியில ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு கொடுக்க போறார். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கணும்னா நம்ம பார்த்துட்டோம் தெளிவா. அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் தான் நியாயம் தீர்ப்பார். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கணும் 1வது வருகையிலே அவர் சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னா அன்புக்குரிய சோதனை பொறுத்திருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா எது இருக்கணும்னா சட்ட புஸ்தகம் அங்க இருக்கணும். சட்ட புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்படி சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு நாம என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா தண்டனை கொடுக்க முடியும் அன்புக்குரிய சோதனை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மகிட்ட இருக்கிற சட்ட புஸ்தகம் எது நமக்கு நல்லா தெரியும், பரிசுத்த வேதாகமம். இந்த சட்ட புஸ்தகம் உலக ஜனங்களுக்கும் அநேக கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்குமே இப்ப என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மூடப்பட்டிருக்கு. ஏன்னா அதுல இருக்கிற காரியங்கள் அவங்களுக்கு தெரியாது. இப்போ நமக்கு இந்த சட்ட புஸ்தகமாகிய இந்த பரிசுத்த வேதாகமம்
திறக்கப்பட்டிருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்னா, நிச்சயமாக அவர் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். அதனாலதான் மத்தேயு 13:16 சொல்லுது, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று சொல்லுகிறது. இப்ப நாம பாக்கியம் உள்ளவர்கள். ஏன் அப்படின்னா, நம்ம கண்ணு பாக்குது, நமது காதுகள் கேக்குது. எதை கேக்குதுன்னா, வசனத்தையும் சத்தியத்தையும், வசனத்தை பார்ப்பதும் சத்தியத்தை கேட்பதுமாக இருக்கிறதுனால இவைகள் எப்படி இருக்குன்னா பாக்கியம் உள்ள. அப்படின்னா நமக்கு சட்ட புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி, அப்போ நமக்கு சட்ட புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்குன்னா இப்போ நியாய தீர்ப்பு நமக்கு எப்ப தொடங்கும் அப்படின்னா, என்றைக்கு சட்ட புஸ்தகம் யாருக்கு திறக்கப்பட்டிருக்குதோ அவங்களுக்கு அப்பவே நியாய தீர்ப்பு துவங்கக்கூடிய காலமாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? அன்புக்குரிய சகோதரர்களே, நியாய தீர்ப்பு எங்க துவங்குமா? தேவனுடைய வீட்டுல துவங்குமா? அப்படின்னா தேவனுடைய வீடு அல்லது தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆலயமாக யார் இருக்கிறா இன்னைக்கு அப்படின்னு கேட்டா, அப்சல்யூட்லி சத்தியத்தை அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம தான். அதனால்தான் எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். இந்த சட்ட புஸ்தகம் இன்னைக்கு நமக்கு திறக்கப்பட்டிருக்குது. திறக்கப்பட்டிருக்கனால நியாய தீர்ப்பு இப்ப எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தேவனுடைய வீட்டுல ஸ்டார்ட் ஆகுது. அந்த தேவனுடைய வீடே யார் தான் அப்படின்னா அது நாம தான் அப்படின்னு வசனம் சொல்லுவோம். ஏன்னா நம்ம இனி அந்நியரும் பரதேசிகளும் கிடையாது, பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரங்கள் மேல் கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து தாமே அதுக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். அப்படின்னா தேவனுடைய வீடு யாருன்னா நாம தான். அப்ப நியாய தீர்ப்பு எங்க துவங்குமா? தேவனுடைய வீட்டுல துவங்குமா? அப்படின்னா அன்புக்குரிய சோர்ஸ்ல இந்த சட்ட புஸ்தகம் திறக்காது இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு ஜனங்கள் யாருன்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அநேக கிறிஸ்துவ ஜனங்களும். வசனம் தெரியும், ஆனா வசனத்துக்குள்ள இருக்கிற சத்தியம் தெரியாது கிறிஸ்தவங்களுக்கு. அதை ஃபாலோ பண்றதும் நமக்கு நல்லா பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கு, ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு. ஆனா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இன்னைக்கு இந்த புஸ்தகம் மூடப்பட்டிருக்கு. அதனால அவங்களுக்கு நியாய தீர்ப்பு எப்பதான் அப்படின்னா, அவங்களை மறுபடியும் உயிரோடு எழுப்பி, மரித்து போனவங்களை உயிரோடு எழுப்பி அங்கதான் ராஜ்யத்துலதான் அவங்களுக்கு என்ன பண்ண போறார், கொடுக்க போறார். ஆனா இப்போ நமக்கு இங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், கத்து கொடுத்துட்டு இருக்கிறார். எனவே எனவே நியாயத்து ஜட்ஜ்மெண்ட் இப்போ எங்க ஸ்டார்ட் பண்றாருன்னா அது நம்ம கிட்ட ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த நாட்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். அன்புக்குரிய சகோதரர்களே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை இப்படி நிறைய பேருடைய சாட்சிகள் நம்ம பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் இருக்கும்போது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவனாக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம பொறுமையோட என்ன பண்ணணும், போடணும். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் டே நம்ம கிட்ட என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்றத பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே,
இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த பொறுமையோட இந்த ஒரு ஓட்டத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கக்கூடிய அந்த இடுக்கமான வழியில வாசல்ல நம்ம பிரவேசிச்சு போகும்போது நாம் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கா, நாம கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல நாம ஏதாவது அறியாமல் பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனா நமக்கு எப்பேற்பட்ட ஒரு பிரிவிலேஜ் வச்சிருக்காருன்னா, ஒரு அருமையான ஒரு பிரிவிலேஜ். அதுக்கு பேர் தான் கிருபை, அதுக்கு பேர் தான் மன்னிப்பு. என்ன அப்படின்னா, இப்போ நாம ஒருவேளை அறியாம, ஏன்னா நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமா இருக்குன்னு பாக்குறோம். ஒருவேளை நாம அறியாம பாவம் செஞ்சுட்டோம்னா, நமக்கு எப்பேற்பட்ட ஒரு கிருபையான ஒரு காலத்துல இருக்கிறோம்னா, அன்புக்குரிய சொல்லி இப்போ நம்ம ஒரு வசனம் வாசிக்க போறோம். ஆனா இந்த ஒரு பிரிவிலேஜ நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது. என்ன ஒரு காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் நமக்கு நியாய தீர்ப்பு துவங்குது அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கிறார்னா நீதிபரராக இருக்கிறார். ஆனா இந்த நீதிபரர் என்ன தெரியுமா பண்றார்? நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, இந்த ஒரு வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே. மிஸ்யூஸ்னா என்னன்னா, நான் பாவம் செஞ்சாதான் அவர் தான் என்ன பண்ணுவாரு, பரிந்து பேசிடுவாரு ஆண்டவர் பிதாவாகிய தேவன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு இதை நாம மிஸ்யூஸ் பண்றவங்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா தெளிவா வசனம் சொல்லுது, அதே நம்முடைய அன்புக்குரிய ஆண்டவருடைய அன்புக்குரிய சீசன் பரிசுத்த யோவான் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா அன்புக்குரிய சொல்ல, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இன்னைக்கு ஒரு பாவம் செய்யறோம், அதை போய் அறிக்கையிடுறோம். நாளைக்கு ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் அதே ஒரு பாவத்தை செய்யறோம், அதே பாவத்தை செய்யறோம், மறுபடியும் போய் அறிக்கை எடுக்கிறோம். இப்படி ஒரு 10 தடவை செய்வோமா? அப்படின்னா நிச்சயம் செய்ய மாட்டோம் அன்புக்குரிய சொல்ல. ஏன் அப்படின்னா, எப்போதும் மன்னிச்சிருவாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதயம் வந்துருச்சுன்னா நமக்கு அது ஒரு சுத்த மனசாட்சியாக அது இருக்காது. மேலும் நாம என்ன ஆயிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தை மனப்பூர்வமா அறிஞ்சிட்டு, சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அறிஞ்சிட்டு மனப்பூர்வமாய் பாவம் செய்யறவர்களாக மாறிடும். அப்படி செய்தா என்ன நடக்கும், என்ன நமக்கு வாய்க்கும்ன்றத வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 26 மற்றும் 27. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனங்கள். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, முது வசனமே சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உள்ளது. இப்ப சத்தியத்தை அறிஞ்சிட்டு இருக்கிற நாட்கள் இருக்கும். சோ நம்ம இந்த மாதிரி சத்தியத்தெல்லாம் அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க இன்னொரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து என்ன பண்ண முடியாது, சிலுவையில மரிக்க முடியாது. அதனால நியாய தீர்ப்பு வரும் என்று நாம் பயத்தோட எதிர்நோக்குதல் இருக்கணும் அன்புக்குரிய சார். இன்னும் கூட பார்க்கலாம். அடுத்த வருஷம் 29 அவசரம் என்ன சொல்லுது அப்படின்னா, வாசிக்கலாம். எபிரேயர் 10:29. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப பயங்கரமான ஒரு எச்சரிப்பான ஒரு வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, கற்பனையாவது பண்ணி பார்க்க முடியுமான்னு பாருங்க. தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை
அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். இப்ப கிருபையின் ஆவினா என்னன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்ம நீதிபரராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல என்ன பண்றாருன்னு பார்த்தோம். பரிந்து பேசக்கூடியவர்களா, இதுதான் இந்த கிருபை. இந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. இதை கேட்கும் போதே பயமா இருக்குதா அப்படின்னா, மனப்பூர்வமாய் பாவம் செய்யறா இருந்தா தான். ஏதோ ஒரு சூழ்நிலையில, அந்த ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம ஏதோ அறியாம செய்யக்கூடியத நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவாருன்னா நமக்கு மன்னிச்சு கொடுப்பார். அன்புக்குரிய சோர்ஸ்ல இல்ல அப்படின்னா, மனப்பூர்வமா சேர்ந்த இப்பேற்பட்ட ஒரு ஆக்கினை நம்மளை தேடி வரும். அந்த அங்க என்ன ஆக்கினைன்னு பார்த்தோமோ, ராஜ்யத்தினுடைய முடிவுல அதே ஆக்கினை நமக்கு என்ன வரும். ஏன் பிரதர் இவ்வளவு டஃபா இப்பயே நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் இப்ப நமக்கு இப்பயே ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் நமக்கு இன்றைக்கு நியாய தீர்ப்பு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, நாம தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அவருடைய ராஜ்யத்துல அவரோட கூட இருந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் அவரோட சேர்ந்து நியாயம் தீர்க்க போகக்கூடிய நியாயாதிபதிகளாக, நீதிபதிகளாக நம்ம உட்கார போறோம். அப்படின்னா நீதிபதியே இங்க தப்பு செய்யலாமா? இந்த தப்பு செஞ்சு இந்த மாதிரி கொல்லன்னு ஏதாவது பண்றவரை போய் அங்க ராஜ்யத்துல ஆண்டவரோட கூட ராஜ்யத்துல அவருடைய சிங்காசனத்துல உட்கார வைக்க முடியுமா? ஏன்னா நம்மளதான் சொல்றாரு, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? இன்னைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குடும்பங்கள்ல, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல, சொந்தக்காரங்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா, நாம இது மாதிரி அற்ப வழக்குகளை கூட தீர்ப்பதற்கு அபாத்திரர்கள்னா நம்மளால எங்க போக முடியாது அப்படின்னா, ஏன்னா வழக்குகளை தீர்க்கிறோம்னு இப்ப எல்லாரும் எங்க போறோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கு போறோம். இப்பதான் நம்ம வசனம் பார்த்தோம், பிரசங்கில என்ன பார்த்தோம்? சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது, நீதி ஸ்தலத்தை கண்டேன், அங்க அநீதி இருந்ததுன்னு பார்த்தோம். இங்க எங்கேயுமே நீதி கிடைக்காத அன்புக்குரிய சோர்ஸ். பரிசுத்தவான்கள் எங்க போக போறாங்க அப்படின்னா, அவரோட ராஜ்யத்துல உலகத்தை நியாயத்திருக்கிறவர்களா போறாங்க. அப்ப அவருடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் உலகத்தை நியாயத்திற்க போறவர்களாக அவரோட கூட அவர் அரியணையில அமர போறாங்க. அதுக்காக இன்னொரு பிரிவிலேஜ் கூட கொடுக்கிறார். என்ன ஒரு பிரிவிலேஜ் கொடுக்கிறார் அப்படின்னா, இப்போ நாம இந்த ரட்சிப்பை அநேகருக்கு கொடுக்க போறோம், அவரோட கூட கொடுக்க போறோம், ஜனங்களை அந்த ஒரு ஊழியம் செய்ய போறோம். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நாட்கள்ல இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குதான். என்ன தெரியுமா? எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் மித்தமாக ஊழியம் செய்யும் படிக்க அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அன்புக்குரிய சோர்களே, பணிவிடை ஆவிகளை இப்ப சத்தியம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவன் என்ன பண்றாரு? ஒரு விசேஷித்த ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாருன்னா அவங்க கொடுக்குறாரு, அவங்களை பாதுகாப்பதற்காக. ஏன்னா ஜட்ஜுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் இல்லையா? ஜட்ஜு மாதிரி பரிசுத்தமா வாழ்வாரு, அவர் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா பணிவிடை ஆவிகளை கொடுக்கிறார். அதனால்தான் இந்த சின்னஞ்சிறியில் ஒருவரையும் அற்பமாக என்ன வேண்டாம், அவருக்குரிய தூதர்கள் பரலோகத்தை நித்தமும் தரிசிக்கிறார்கள் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா அன்புக்குரிய சோர்களே, வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏசாயா 32:1, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். இந்த ராஜா யாரும் இல்ல, நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. பிரபுக்கள் வேற யாரும் இல்ல, அவரோட கூட போய் மனவாட்டியாக போய் அமரக்கூடிய அவருடைய திருச்சபை ஜனங்களா நாம தான்.
இதேதான் ஆண்டவர் ஒரு ஊமையில சொல்லியிருப்பார். செம்மறியாடு வெள்ளாடு ஊமையில அவர் சொல்லும் போது எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ராஜ்யத்துல இப்படி அவர் என்ன பண்ண போறார், சத்தியத்தை குறிச்சு இந்த ஜனங்களை பிரிக்க போறார். அப்படி பிரிக்க போறதுக்கு முன்னாடி அவர் எப்படி வரார் அப்படின்ற, இந்த பூமிக்கு எப்படி வராருன்றது சொல்லப்பட்டிருக்கோம். மத்தேயு 25வது அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராக சகல பரிசுத்த தூதரோட வரும்போது, இந்த சகல பரிசுத்த தூதர் வேற யாரும் இல்ல, அவருடைய பரிசுத்தவான்களாக திருச்சபை ஜனங்கள் தான். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, நாம இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை அறிஞ்சிட்டு இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கெல்லாம் தப்பி வந்துட்டு மறுபடியும் அதுல சிக்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி யாரெல்லாம் அப்படி சிக்கிக்கிட்டாங்களோ அவங்களுடைய பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் கேடுதலாக இருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய நிருபத்தில் சொல்லுகிறத பார்க்க. ஏன் அப்படின்னா, அப்படிப்பட்டவங்களுடைய கண்டிஷன் என்றத இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதல் கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன்னா வசனம் அப்படிதான் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டோம் அப்படின்னா அந்த ஒரு லைட் சத்திய வெளிச்சம் நம்ம மேல விழுந்துருச்சு. அவரே வெளிச்சமா இருந்து நம்மளை நடத்திட்டு இருக்கிறார். பரம ஈவை ருசி, பரம ஈவுனா அவருடைய அந்த ஒரு கிருப அன்பு, அவர் நமக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்த அந்த ஒரு அன்பை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அன்புக்குரிய சகோதரர்களே நிச்சயமாக சொல்லலாம், இப்ப பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியம் நமக்கு புரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா உறுதியா சொல்லலாம், தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டு இருக்கிறீர்கள். தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்து அப்படின்னா நிச்சயமா நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது யாராவது மறுதலித்து போயிட்டாங்கன்னா தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தபடினால் மனம் திரும்பலுக்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் சொல்றார். இப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, தேவன் உண்மையிலே ஒருத்தரை நம்மள அவர் தாயின் கருவிலே முன்குறித்து அவர் வழி நடத்தி இப்போ அவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய சத்தியத்தை நமக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கிறார். ஒருவேளை நாம தவறு செஞ்சோம் ஏதோ ஒரு விஷயம் நான் மறுபடியும் செய்யறேன் அப்படின்னா இப்ப என்ன பண்ணுவாருன்னா, என்னை எப்படினாலும் அவருடைய சட்டைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு சின்னதா ஒரு அடி போடுவார். அதனாலதான் யோபு 5:17 என்ன சொல்லுதுன்னா, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன தப்பு பண்றேன் அப்படின்னா, அப்படியே நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது லைட்டா ஒரு பைக் காரனை விட்டு லைட்டா தட்டிட்டு போப்பா அப்படின்னு ஸ்கிராச் ஆகுற மாதிரி. அடுத்து என்ன பண்ணுவாரு, அதே தவிர மறுபடியும் செய்யறேன், ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு போப்பாருன்னு. மூணாவது அதே மாதிரி மறுபடியும் தவறு செய்யறேன். இப்ப என்ன பண்ணுவார், சும்மாலாம் அடிக்க மாட்டாரு. ஒரு தடவை அப்படியே கை விட்டுட்டாருன்னா விட்டதுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரனும் உண்டோ. சின்ன சின்ன சிட்சைகளை கொடுத்து இந்த பூமியிலே தேவன் நம்மளை என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரை நினைக்கும்படியும் நம்முடைய பாவத்துடைய நிலைமையில இருக்கக்கூடிய உணரக்கூடிய காரியத்தையும் நமக்கு கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவராக இருப்பார் நம்முடைய பிதாவாகிய தேவன். அதனால்தான் பிரசங்கி 7:14 என்ன சொல்லுதுன்னா, வாழ்வு காலத்தில் நீ நன்மை அனுபவிச்சிரு, ஆனா தாழ்வு காலத்துல நீ என்ன பண்ணு, சிந்தனை பண்ணு, எதனால நமக்கு இந்த தாழ்வு வந்தது, எந்த ஒரு காரியத்துல கர்த்தருக்கு விரோதமா நம்ம எதுவும் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீ சிந்தனை பண்ணு அப்படின்னு சொல்ற.
எனவே அன்புக்குரிய சொல்ல ஏன் நமக்கு இந்த நியாயத்திற்கு நாம் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியிருக்கலாம். நாமளே ஜட்ஜா போய் உட்கார போறோம். ஜட்ஜி தப்பு செய்யலாமா அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு காரியங்களை நமக்கு இன்னைக்கு விலைக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். அதனால அன்புக்குரிய நம்மளை புத்திரராக அவர் எண்ணி நடத்துகிறார். அன்புக்குரிய சொல்லி அப்பாவோட பிள்ளை நம்ம. அதனால்தான் நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் அருகிலே ஜெபிச்சிருக்கிறார். இன்னும் கூட இது இன்னும் அடிஷனலா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். யோவான் 17:9 வாசிக்கலாம். யோவான் 17:9 நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவாகிய தேவன்கிட்ட ஏற்கனவே ஜெபிச்சிருக்கிறார், வேண்டி இருக்கிறார். அப்படின்னா நாம் அவருடைய சிறகுகளுடைய நிழல்ல, அவருடைய சட்டையில் கீழே அடைக்கலம் புகுந்து நம்ம சதா காலமும் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் இந்த கடைசி நாட்கள்ல இப்பேற்பட்ட ஒரு சத்தியத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிச்சிட்டு இருக்காரு. ஆனா உலக ஜனங்களுக்கு, இன்னும் வேதத்தை அறியாத அநேக ஜனங்களுக்கு இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு எங்கதான் அப்படின்னா அவருடைய ராஜ்யத்துல எல்லாரையும் உயிர்த்தெழுப்பிதான் சத்தியத்தை கொடுத்ததுக்கு முன்பாக அவர்களுடைய கிரியையின்படி அவர்களுக்கு என்ன பண்ண போறாரு, நியாய தீர்ப்பு கொடுக்க போறாரு. அதனால்தான் நியாய தீர்ப்புனாலே நம்ம மறுபடியும் இந்த வசனத்தை இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். 96வது சங்கீதம் 11 மற்றும் 12 வாசிக்கலாம். 96வது சங்கீதம் 11 மற்றும் 12 வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அன்புக்குரிய சகோதரிகளே, நியாய தீர்ப்பு நாள்னாலே மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள். அது ரொம்ப சந்தோஷமான நாள். நமக்கும் நியாய தீர்ப்பு இன்றைக்கு தொடங்கி இருக்குன்னா நம்முடைய வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு பணிவிடை ஆவிகளை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். நமக்கு அநேக சத்தியங்கள் மூலியமாக வெளிச்சத்திலே அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா என்ன 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 அப்படின்னா பாவத்தை வெறுத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா வாழ்ந்திருக்கணும். அது நம்ம சத்தியம் அதிகமாக கேட்டு நம்ம அதுல தியானிக்கும் போது அது ரொம்ப எளிதான ஒரு காரியமாக தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமாவே இருக்காது. ரொம்ப ஈஸியா நம்ம இந்த பூமியில கிருபையுள்ள நாட்கள்ல வாழ்ந்து நாம அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்து அவருடைய ராஜ்யத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நியாயாதிபதிகளாக நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பாக்கியத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். எனவே அப்பேற்பட்ட ஒரு ராஜ்யத்தை சென்று சுதந்திரிக்க தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.